ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? இந்த படத்தை பார்த்து மிரண்டு போக போறீங்க. ஸோ ஆன்லைனர் பார்த்துடலாமா? சோசியல் மீடியாவில் எப்படியாவது சாதிச்சு இன்ஃப்ளூயன்சர் ஆகிக்கலான்னு பல கனவுகளோடு இருக்கிறவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அப்படி இருக்கச்சில என்ன ஆகுதுன்னா, ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனில் வச்சிருந்த பழமையான கண்ணாடி மூலமா தெரியாதனமா வேற உலகத்துக்குள்ள போயிட்டாங்க. அதுவும் ஃபேரி இருக்கிற உலகம். ஸோ அங்கே போனவங்க சில பிரச்சனைகளை மாட்டி மந்திர காடு, அலாவுதீன் பறக்கிற கார்பெட், கொடூரமான டிராகன்னு பல பயங்கர அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ கடைசியில் அந்த உலகத்துலேருந்து தப்பிச்சு மறுபடியும் நம்மளுடைய உலகத்துக்கு வந்தாங்களா இல்லையா அப்படின்ற கதையை பயங்கர சூப்பராக சொன்ன கதை தான் 2024 ரிலீஸ் ஆன சாண்டல் இன் ஃபேரிலேண்ட். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், அதாவது இன்ஃப்ளூயன்சராக மாற ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு சாதாரண பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் எப்படி அதிக லைக்ஸ் வரணும், வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காக அவளுடைய வாயிலேயே கம் ஒட்டிக்கிட்டு லைவ்ல பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்குறா. ஆனால் கடைசியில் அவளுக்கே அது ஆபத்தாக முடிஞ்சிருது. ஏன்னா வாய் ரெண்டும் ஒட்டிக்கிச்சு. என்னடா இது, நம்மளால இந்த சோசியல் மீடியாவில் சாதிக்கவே முடியாதா? எப்படி நான் இப்போ இன்ஃப்ளூயன்சராக மாறுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுடைய ஃபோன்லேருந்து ஒரு நியூஸ் ஓட ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக அதில் என்ன பேசுகிறாங்கன்னா, நீங்கள் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா, உங்களுக்காகவே ஒரு வேலை இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் உங்களுக்கு சான்ஸ் தரோம், அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷம். நானும் ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் தான் அப்படின்னு அதை கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி அதுக்கு மினிமம் ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் ஆகுது இருக்கணும் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயினுடைய மூஞ்சி வாடி போகுது. ஏன்னா ஹீரோயின் கிட்ட ஒரு 10 ஃபாலோவர்ஸ் கூட கிடையாது. போச்சுடா, இப்போ என்ன பண்றது அப்படின்னு மறுபடியும் அந்த நியூஸை பார்த்தா மறுபடியும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆனால் கவலைப்படாதீங்க, 10,000 சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா என்ன, உங்களுக்கு யூனிக்கா யோசிக்கிற கண்டென்ட் நாலேஜ் இருந்தால் போதும், எங்களுடைய சுவிங்கம் இது, இதை வந்து நீங்கள் வித்தியாசமான முறையில் இதை வச்சு ஏதாவது கண்டென்ட் எடுத்து எனக்கு அனுப்புனீங்கன்னா அது மூலமாக நாங்கள் உங்களை செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. எதுவுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்போ கட் பண்ணா காலேஜில் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவள் அவளுடைய மெயில் பாக்ஸை திறந்து ஏதோ எடுக்கலான்னு போகும்போது பின்னாடி நம்ம ஹீரோயின் மாறு வயசம் போட்டு வந்து இந்த பொண்ணை அடிக்கிறா. அதனால அந்த போஸ்ட் எல்லாமே கீழே விழுந்துருது. அடியே ஹீரோயின், உனக்கு வேற வேலையே கிடையாதா, இதுவும் ஒரு கண்டென்ட்டா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த சிவிங்கம்கான ஆட் வந்து டிஃப்ரெண்ட்டாக யார் எடுக்கிறாங்கன்ற மாதிரி அந்த நியூஸில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுக்காக இந்த ஃப்ரெண்டு பொண்ணை இந்த மாதிரி பிராங்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறா. பாத்தியா, இந்த ஆட்ல மட்டும் நான் சக்ஸஸ் ஆயிட்டேன்னா கண்டிப்பாக நான் பெரிய ஆளாக ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னதுமே ஃப்ரெண்டு பொண்ணு கிழிச்ச, இப்போ என்னுடைய போஸ்ட் பாரு எல்லாம் கீழே சிந்திரிச்சு, நான் வேற யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி வச்சிருந்தேன், அப்ளிகேஷன் வந்துருச்சான்னு தெரியலையே அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து தேட ஆரம்பிக்கிறா. பார்த்தா ஹீரோயின் கைக்கு அதை கிடைச்சிருது. இருந்தாலும் இது ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தா அவள் விட்டு பிரிஞ்சு போயிடுவான்ற பயத்தில் டக்குன்னு எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறா. உடனே ஃப்ரெண்டு பொண்ணு ஐயோ வரல போல, சரி வா போகலாம் அப்படின்னு அங்கிருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது ஃப்ரெண்டு பொண்ணு, இங்க பாரு, நீ எதுக்கு இப்படி சோசியல் மீடியா, யூடியூப், டிக்டாக்னு சுத்திட்டு இருக்கிற, பேசாம ஏதாவது ஒரு வேலைக்கு போக வேண்டியது தானே, இதெல்லாம் செட் ஆகாதுன்ற மாதிரி சொல்லவும், என்னது செட் ஆகாது, அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், இப்போ பாரு எனக்கு எவ்வளோ ஃபாலோஸ் வராங்கன்னு பாரு, நான் கிரியேட்டிவாக ரொமான்டிக்காக யோசிச்சு நிறைய ஐடியாவை கொண்டு வந்து அது மூலமாக அவங்க என்ன வேலைக்கு வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க ரெண்டு பேரும் எங்கே நடந்து வந்துட்டு இருக்காங்கன்னா, ஒரு சில்ட்ரன் எஜுகேஷன் சென்டருக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இது எந்த மாதிரியான இதுனா, இந்த சின்ன சின்ன பசங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்க படிப்பு ரீதியாகவும் தாண்டி இன்னும் நிறைய கற்றுக்கிறதுக்காக அங்கங்கே இருந்து கொண்டு வரப்பட்ட வித்தியாசமான பொருட்கள் எல்லாம் இங்கே வச்சிருப்பாங்க. அதை அந்த சின்ன குழந்தைங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு எதுக்கு வந்திருக்காங்கன்னா, ஒய்ஃபை யூஸ் பண்ணலான்ட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை பார்த்து அங்கேருந்து மேனேஜர் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, அடியே இது சின்ன பசங்களுக்கான ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி, இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதும், நாங்களும் இங்கே வந்து சும்மா பார்க்கலான்னு தான் வந்தோம், ஏன் நாங்களும் சின்ன குழந்தைங்க தானே அப்படின்னு அங்கேருந்து மேனேஜரை பல்ப் ஆகிட்டு அப்படியே உள்ளே வந்து வித்தியாசமான பொருட்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பழங்காலத்து கண்ணாடியும் கொண்டு வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அதையும் இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணாடி மேலே ஏதோ ஒன்று வித்தியாசமாக எழுதியிருக்குது. ஆனால் அது ஜெர்மன் மொழியில் எழுதியிருக்கிறதுனால நம்ம ஹீரோயினுக்கு அதை படிக்க தெரியல. அப்போ அங்கே இருந்த ஒரு சின்ன பொண்ணு வந்து, இந்த ஜெர்மன் லாங்குவேஜ் கூட தெரியல, உங்களெல்லாம் என்ன சொல்ல அப்படின்னு அந்த சின்ன குழந்தைங்க படித்து காமிக்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அந்த சின்ன குழந்தைங்களை அடித்து பார்த்திட, அந்த டைமில் இந்த கண்ணாடி ஏதோ க்ளோ ஆகுற மாதிரி இந்த ஃப்ரெண்டு பொண்ணு பார்த்துட்றா. இங்கே பாரு, இந்த கண்ணாடி ஏதோ க்ளோ ஆச்சு, நான் பார்த்தேன் அப்படின்னதுமே நம்ம ஹீரோயின் வந்து, அதெல்லாம் உண்மை கிடையாது, ஏதோ பிராங்காக இருக்கும், சரி ஓகே, இந்த கண்ணாடியில் நம்ம ஆசைகளோடைய சொல்லான்ற மாதிரி தானே மேலே எழுந்திருக்குன்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு சொன்னா, சரி ஓகே நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், நான் வந்து ஒரு கியூட்டான பிரின்சஸ் மாதிரியும் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு சூனியக்காரியும் மாதிரி மாறி நாங்கள் ஃபேரிடேல் உலகத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சும்மா சொல்லி பார்க்குறேன். உடனே அந்த கண்ணாடியும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் ஷாக் ஆகிடுது. ஹீரோயினும் ஷாக் ஆகிடுறா, என்னது இது, ஓ ஒரு வேளை இது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸாக இருக்கும் போல, நம்மளை ஏமாத்துறதுக்காக இங்கே வச்சிருக்காங்க, ஆமாம் இதை எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சுற்றி முற்றி
பார்த்துட்டு ஹீரோயின் அந்த கண்ணாடியை ஒரு எத்து விட்டுறாங்க. அந்த கண்ணாடி அப்படியே நம்ம ஹீரோயினா உள்ள இழுக்க ஆரம்பிச்சிடுமா. அவ்வளவுதான் மிரண்டு போயிட்டா. ஐயோ காப்பாத்து காப்பாத்துன்னு கத்த உடனே ஃப்ரெண்டு பொண்ணு தான் வேகமா வந்து பிடிக்கிறா. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயினை வந்து அது உள்ள இழுத்துட்டு போயிருது. ஸோ இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவளும் வந்து அதை தொடவும் இவளையும் அப்படியே உள்ள இழுத்துருது. ஸோ கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் பிரின்சஸ் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்குள்ள வந்து விழுறாங்க. இவளுக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை, என்ன இடம் இது, நான் எப்படி வந்தேன் இங்க அப்படின்னு மெல்ல வெளியில வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஒரு சூப்பரான அரண்மனையில இருக்கிறாங்க. அவங்கதான் மிரண்டு போயிடுறாங்க. அந்த டைம்ல அந்த இடத்துக்கு புதுசா ஒரு ஃபேரி வருது. ஸோ இவங்க தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து அசிஸ்டன்ட் மாதிரி. உடனே ஹீரோயின் அவங்க கிட்ட நான் யாரு, எங்க இருக்கேன், இது என்ன இடம் அப்படின்னு பயந்துகிட்டே கேட்கும்போது நீங்க வந்து மேஜிக்கல் வேர்ல்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்க தான் இந்த நாட்டு ராஜாவுடைய பொண்ணு. அது மட்டும் இல்லாம இந்த மேஜிக் வேர்ல்டுக்கு வர்றதுக்கு நிறைய போர்ட்டல் இருந்துச்சு. ஆனா நிறைய போர்ட்டலை இந்த ராஜா வந்து அடிச்சு நொறுக்கிட்டாரு. ஏன்னா விதிப்படி வேற உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வந்து இங்க உள்ள ராஜாவுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கிறது தான் ஒரு விதி. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்ட ராஜா தான் எல்லா போர்ட்டலையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஆனா கடைசியா மிச்சம் இருந்தது இந்த கண்ணாடி மட்டும்தான். ஸோ அது வழியா தான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயினால நம்பவே முடியல. அப்போ வெளியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்க இவ்வளவு வேகமா ஓடி வந்து வெளியில என்னன்னு பாக்குறா. பார்த்தா இவளுடைய ஃப்ரெண்டு பொண்ணு தான் அந்த இடத்துல கிடக்குறா. உடனே அந்த ஃபேரி மேஜிக் யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு ஃப்ரெண்டு பொண்ணை கூட்டிட்டு வந்துட. அவளுக்கு இப்போ ஒண்ணுமே புரியல. அப்பதான் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ண இவ்வளவு மிரண்டு போயிட்டு அப்படின்னா நாங்க எப்படி மறுபடியும் எங்களுடைய உலகத்துக்கு போறது அப்படின்னு கேட்டதுமே அந்த ஃபேரி என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்னன்னா இந்த மேஜிக் கண்ணாடி இருக்குல்ல, அது எப்போ கண் முழிக்குதோ அப்பதான் நீங்க போக முடியும். இதுக்கப்புறம் அது வந்து நாளைக்கு காலையில தான் கண் முழிக்கும். அதாவது காகம் எப்போ கரையுதோ அந்த டைம்ல இந்த கண்ணாடி வந்து கண் முழிக்கும். ஆனா 5 நாள் தான் அதுக்கப்புறம் கண் முழிச்சிருக்கும். அதுக்குள்ள நீங்க உங்களுடைய வேலையை முடிச்சுட்டு இந்த கண்ணாடி வழியா போயிருக்கணும். ஒருவேளை நீங்க போகலைன்னா இந்த உலகத்திலேயே நிரந்தரமா மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ஸ்பார்க்கின்ற மாதிரி என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்துடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுது. அவ்வளவுதான். ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல, ஃப்ரெண்டு பொண்ணுக்கும் என்ன பண்றதுனே தெரியல, மிரண்டு போய் இருக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம சோசியல் மீடியால சாதிக்கணும்ன்றதுக்காக நிறைய விதவிதமா ட்ரெஸ்ஸை போட்டு காஸ்டியூம் போட்டு நிறைய ட்ரை பண்ணாலுமே நமக்கு எந்த ஒரு வியூஸும் போல, எந்த ஒரு ஃபாலோவர்ஸும் வரல. அதனால இங்க பாரு நிறைய விதவிதமா ட்ரெஸ் இருக்குது, இதை போட்டு நம்ம நிறைய கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கிட்ட ஐடியா சொல்றா. அப்புறம் என்ன, 2 பேரும் பயங்கரமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க இருக்கிற விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ உள்ள வர மாதிரியான சத்தம் கேட்குது. உடனே இவங்க உஷாராகி யாருன்னு பார்த்தா உள்ள ஒரு 2 வேலை பார்க்குற பொண்ணு தான் வராங்க. என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இன்னைக்கு உங்களுடைய பிறந்த நாள்ல, அதனால பக்கத்து ராஜ்யத்துல இருந்தெல்லாம் ஆட்கள் உங்களுக்கு விஷ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. சீக்கிரமா உங்களுக்கான டின்னரும் ரெடியா இருக்குது, ரெடி ஆக்கி வாங்க இளவரசியே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனதுமே இவங்களுக்கு செம சந்தோஷமாயிடுது. சரி ஓகே, நமக்கு கண்டென்ட் கிடைச்ச மாதிரி ஒரு நாள் தானே, இன்னைக்கு ஃபுல்லா அங்கிருந்து என்ஜாய் பண்றோம், நாளைக்கு கண்ணாடி வழியா ஓடிடுறோம் சரியா அப்படின்னு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அங்கிருந்து அப்படியே வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெளியில வரும்போது ஒரு பையன் போறத பார்த்துட்டு நில்லு நீ யாரு அப்படின்னு விசாரிக்கும் போது தான் தெரியுது இது வேற யாரும் கிடையாது, இவன் வந்து அலாவுதீன். அதான் இந்த ஃபேரி டெய்ல் கதையில வர்ற அலாவுதீன் தான் இவன். ஓ நீ தான் அலாவுதீனா, அது போக உன்னுடைய மேஜிக் விளக்க எங்க, மந்திர விளக்கு வச்சிருப்பியா அப்படின்னு கேட்டதுமே இவன் பயந்துக்கிட்டு நீல் பண்ணிக்கிட்டு இங்க பாருங்க என்ன மன்னிச்சிருங்க, நான் எந்த ஒரு மேஜிக்லையும் யூஸ் பண்ணல, இந்த நாட்டு ராஜா வந்து மேஜிக் பவரை யூஸ் பண்ணா தலையை வெட்டிடுவாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி கேட்குறீங்க, எனக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா இந்த நாட்டு ராஜா இருக்கார்ல, அவர் இந்த மாதிரி யாரெல்லாம் மந்திரம் யூஸ் பண்றாங்களோ அவங்களுடைய தலையெல்லாம் வெட்டி எடுத்துருவார் போல, அதான் இளவரசியோடைய அப்பா. அதனால தான் இந்த அலாவுதீன் இப்போ ரொம்ப பயப்பட. உடனே ஹீரோயின் சரி சரி பயப்படாத வா நம்ம 2 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட செல்ஃபிலாம் எடுத்துக்கிறா. ஸோ அதை பார்த்து பயந்து அலாவுதீன் வந்து ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த இடத்த 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக சுற்றி பார்க்குறாங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படியே வெளியில் வந்தா வெளியில் ஒரு அழகான பொண்ணு இருக்கிறாங்க. யார் இது இவ்வளோ அழகாக இருக்காங்க, ஒருவேளை பார்பி இல்லைனா சென்ட்ரலாவாக இருப்பாங்களோ அப்படின்னு இவங்களுக்குள்ளே நினச்சி பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஓடி வந்து வந்துட்டீங்களா இளவரசி, வாங்க வாங்க உங்களை பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு நல்ல விதமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதையும் சொல்கிறாங்க. என்னன்னா இங்கே ஒரு பெரிய பாறைக்கு நடுவில் ஒரு கத்தியை சொறி வச்சிருக்காங்கல்ல, இந்த கத்தியை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்ற மாதிரி ராஜா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்காகவே நிறைய பேர் வந்து இந்த ஸ்வாட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட பாரு இந்த ஒருத்தன் வரான் பாத்தியா, இவனுக்கு என் மேலே அவ்வளோ கண்ணு போல, இந்த ஸ்வாட் எடுக்கிறதுக்காக நிறைய முறை ட்ரை பண்ணிட்டான், ஆனால் கண்டிப்பாக எடுத்துடக்கூடாதுப்பா அப்படின்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே டின்னர் சாப்பிட்றதுக்காக அரண்மனைக்குள்ள போயிட உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் டேபிள் இருக்குது. அதில் அவங்களுக்கு தேவையான சாப்பாடை சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இவங்க ஓடி போய் என்ன சொல்கிறாங்க பாருங்க, மெக்டானால்ட்ஸில் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்ல அதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்துடும். அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதான், இவங்களுக்கு இன்னுமே சந்தோஷம் தாங்க முடியல, என்ன இடம்டா இது இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு டின்னர் சாப்பிட்றதுக்காகவும் வந்து உட்காந்துடுறாங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு ராஜா வராரு. ஸோ ராஜா பார்த்தா பெருசாக கம்பீரமாக இருப்பாருன்னு பார்த்தா இளமையா யங்கா சின்ன பையன் மாதிரி இருக்கிறாரு. கூடவே இந்த ராஜாவுடைய ஒய்ஃபை வந்து ஒரு
பெயிண்டிங்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி அவங்களையும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ உள்ளே அடைச்சி வச்சது இந்த ராஜா தான் போல. அது மட்டும் இல்லாமல் இவர் எதுக்கு இவ்வளோ இளமையாக இருக்காருன்னா இந்த இளமை தண்ணீரை வந்து அடிக்கடி குடிப்பார் போல, எப்போதுமே இளமையாக இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ சாப்பிடும்போது கூட பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு என்னுடைய மூஞ்சில் கொஞ்சம் விரிசல் வர்ற மாதிரி இருக்குது, ஸோ மறுபடியும் நான் இளமையின் தண்ணீரை குடிக்கணும் போல அப்படின்னதுமே அந்த பெயிண்டிங்குள்ளே இருந்த இவருடைய ஒய்ஃப் வந்து அப்படிலாம் குடிக்காதீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளைய மாறிடுவீங்க அப்படின்னதும், இங்கே பாரு எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு அட்வைஸ் பண்ணுற வேலையை நீ வச்சுக்காத சரியா அப்படின்னு இந்த ராஜா திட்டிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கும் ஒன்று தெரிய வருது. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சாபம் இருக்குது போல. அந்த சாபம் இன்னைக்கு நைட்ல இருந்து ஆக்டிவேட் ஆக போகுது. அது என்ன சாபம்னா ஸ்லீப்பிங் பியூட்டி இருக்கு இல்லையா, அதான் தூங்கிட்டே இருப்பா. ஸோ அந்த சாபம் தான் நம்ம ஹீரோயினுக்கு வரப்போகுது போல. இந்த கதை இந்த ஃபேரி டேலை பொறுத்தவரை இங்கே நம்ம ஹீரோயின் தான் ஸ்லீப்பிங் பியூட்டி போல. எல்லாருமே ஹீரோயினுக்கு ஆறுதல் படுத்துறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த சாபத்தை சீக்கிரமா போற மாதிரி பண்ணிடலாம் சரியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண இப்போ ஒரு பக்கத்து நாடை காமிக்கிறாங்க. அதுக்குள்ள அப்படியே ஒரு இளவரசரை காமிக்கிறாங்க. அவருக்கு அவருடைய வேலைக்காரன் வந்து சட்டையெல்லாம் மாட்டி விட்டுட்டு இருக்கிறான். ஆக்சுவலா இந்த இளவரசனுக்கும் இந்த வேலைக்காரன் இருப்பான் இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க போல. ஆனா இது நாட்டு மக்களுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும்ன்றதுக்காக சீக்கிரட்டா வச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த இளவரசர் எங்க கிளம்பிட்டு இருக்காருன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஸ்லீப்பிங் பியூட்டியா மாற போறாங்கல்ல, இன்னைக்கு நைட்டோட தூங்கிட்டே தான் இருப்பாங்க. யாரு ஒருத்தன் உண்மையான லவ்வோட வந்து ஹீரோயினை கிஸ் பண்றானோ அப்பதான் அந்த சாபம் போகுன்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கும். அதனால இவனையும் ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக இந்த ராஜ்யத்துல இருந்து அனுப்பிவிடுவாங்க. இவனுடைய அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்து, மகனே நீ போய் சாதிக்கணும் சரியா, எப்படியாவது கிஸ் பண்ணி ஹீரோயினை மட்டும் கண்மொழிக்க வச்சுட்டேன்னா அந்த ராஜ்யம் நம்ம ராஜ்யம் ரெண்டுமே ஒன்னாகிடும், அப்புறம் நமக்கு கவலையே கிடையாது, பெரிய பணக்கார நாடா மாறிடும் அப்படின்னதுமே, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க அப்படின்னு இந்த இளவரசர் வந்து திட்டி விட்டுறாரு. ஏன்னா இவனுக்கு இந்த வேலை பார்க்குற பையனை தானே பிடிக்கும். ஸோ அதையும் தாண்டி எல்லாரும் வற்புறுத்துறாங்கன்றதுக்காக தான் ஹீரோயினுக்கு கிஸ் பண்றதுக்காக அப்படியே கிளம்புறான். ஸோ கட் பண்ணா இப்போ அரண்மனையை காமிச்சா எல்லாருமே நம்ம ஹீரோயினை தூங்க வைக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த பெயிண்டிங்ல இருக்கிற அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நைட்டு தான் விதிப்படி ஒரு சூனியக்காரி இந்த இடத்துக்கு வந்து உனக்கு சாபம் கொடுப்பான், அது மூலமா தான் நீ 200 வருஷம் தூங்க போற, இதை யாராலையுமே மாற்ற முடியாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க. ஆனா ஹீரோயினுக்கு தான் இது எல்லாமே தெரியும்ல, நாளைக்கு காலையில இங்கிருந்து போறது தான் அவளுடைய பிளானு. அதனால இதை பத்தி அவ பெருசாலாம் கண்டுக்கல. சரிம்மா இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ரூமுக்குள்ள கபோர்ட்லயே ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஃப்ரெண்டு பொண்ணு வெளியில வரா. அவ தான் வெளியில வந்து என்ன சொல்றானா, அடியே நீ இதை நார்மலா எடுத்துட்டு இருக்காத, நீ தான் ஸ்லீப்பிங் பியூட்டி, அப்படின்னா நீ தான் பல வருஷமா தூங்க போற, இந்த இடத்துக்கு ஒரு சூனியக்காரி வந்து உனக்கு சாபம் கொடுக்க போறா இப்போ அப்படின்னதும், ஹீரோயின் இங்க பாரு அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது, நம்ம நாளைக்கு இங்க இருந்து கிளம்பிடுவோம், அது மட்டும் இல்லாம இப்ப ஏதோ சூனியக்காரி வராலாமே, அவளை வச்சு நம்ம ஃபன் பண்ணலாம், நம்ம விதியை நம்ம மாத்திடுவோம் அப்படின்னு இவங்க சூனியக்காரியை எதிர்க்க ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ கட் பண்ண அந்த சூனியக்காரியை காமிக்கிறாங்க. இவங்க தான் வந்து நம்ம ஹீரோயினுக்கு சாபம் கொடுக்க போறாங்க போல. ஸோ ஒரு காட்டுல இருந்து ஒரு புகையா மாறின சக்தி மாதிரி பறந்து இந்த அரண்மனைக்கு வராங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி உள்ள வந்து ஹீரோயினுக்கு சாபம் கொடுக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயினை காணும். பின்னாடி வழியா வந்து நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே அந்த சூனியக்காரி பயந்துட்றா. எல்லாம் என்ன நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும்னு நினைச்சிங்களான்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சியே ஒரு அமுக்கு அமைக்கிட. அவ்வளோதான், இப்போதான் அவங்க உண்மையான ரூபத்துக்கே வராங்க. வந்து நம்ம ஹீரோயினுக்கு சாபம் கொடுக்கலான்னு பார்க்கும்போது இவங்க தான் பக்காவா பிளான் போட்டு ரெடியா இருக்காங்கல்ல. அதனால பின்னாடியிலே வந்து அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சில்வர் வச்சு அம்ப வச்சு இந்த சூனியக்காரி மேலேயே விட்டுட. சூனியக்காரியும் பறந்து போய் பொத்துன்னு கீழே விழுறாங்க. ஆனா அதெல்லாம் வேலைக்காகல. நம்ம ஹீரோயினும் மறுபடியும் தூக்கி அந்த பெட்ல தூக்கி எரிஞ்சிட்டு இப்போ அந்த சாபத்தை விட்டுறாங்க. அது மூலமா ஒரு ப்ளூ கலர் ஜெல்லி மாதிரி ஒரு சாபம் வருது. ஸோ இதுதான் அந்த சாபம் போல. அது கொடுத்ததுமே அந்த சூனியக்காரி அப்படியே மறைஞ்சி பறந்து போயிட்டா. ஸோ அந்த சாபம் வந்து இப்போ நம்ம ஹீரோயினுடைய வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா அவ்வளோதான், ஹீரோயின் பல வருஷம் தூங்கிட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி சுற்றி வரும்போது இவங்க பக்காவாக பிளானை போட்டு அந்த சாபத்தையே ஒரு அடி அடிச்சு ஒரு தொட்டியில் வந்து பிடிச்சி வச்சிட்றாங்க. ஸோ கடைசியாக இவங்க அந்த சாபத்துலேருந்து தப்பிச்சிட்றாங்க. நல்ல விளையாடா எப்படியும் நம்ம பிடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் சாபமும் கிடையாது ஒன்றும் கிடையாது, கெத்துரா நம்ம அப்படின்னு ரெண்டு பேரும் டான்ஸ் வர அடிக்கிறாங்க. ஸோ கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது, விடியுது. ஸோ சூரியனும் வருது. இங்கே நம்ம ஹீரோயினை பாருங்க, ஃபோன் எடுத்துட்டு அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறா. அப்போ கரெக்டாக அந்த காகமும் கரைய ஆரம்பிக்குது. அது மூலமாக அந்த கண்ணாடியும் ஆக்டிவேட் ஆகிடுது. ஸோ இப்போ மட்டும் நம்ம ஹீரோயின் போனால் இங்கேருந்து கிளம்பிடலாம்ல. ஸோ அதுக்காக ரெண்டு பேரும் அப்படியே கிளம்பி போகலான்னு போகும்போது வெளியில இருந்து யாரோ வர்ற மாதிரியான சத்தம் கேட்குது. உடனே நம்ம ஹீரோயின் போய் எட்டி பார்க்குறா. பார்த்தா ஒரு இளவரசர் இந்த ஸ்லீப்பிங் பியூட்டியை கிஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா அப்படி கிஸ் பண்ணாதானே சாபம் போகுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. இங்கே பாரு, இந்த சான்ஸை விட்டால் நமக்கு வேற எந்த சான்ஸும் கிடைக்காது, இதை நான் மட்டும் போய் வெளியில் விட்டேன்னா அவ்வளோ தான் நான் ட்ரெண்ட் ஆகிடுவேன், எனக்கு இது ஒரே ஒரு இதுக்கு மட்டும் கோஆப்ரேட் பண்ணேன் அப்படின்னதும் ஃப்ரெண்டு பொண்ணு காதறா. என்ன நினச்சிட்டு இருக்க நீ, இப்போ மட்டும் நம்ம போகலன்னா அவ்வளோதான், வேற ஏதாவது ஆயிடுச்சுன்னா இங்கே இருந்துட வேண்டியது தான் அப்படின்னதும், இங்கே பாரு அதெல்லாம் ஆகாது, எனக்கு இதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணு, நம்ம இதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி அங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பியூட்டி மாதிரி படுத்துடுறான். ஸோ இந்த இளவரசரும் பார்த்தீங்கன்னா மெல்ல அப்படியே மேலே ஏறி வராரு. இவருக்கு கிஸ்
பண்ணணுன்றது விருப்பமே கிடையாது. ஏன்னா இவர் ஒரு பையனை தானே லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால வேண்டாம் வெறுப்பா நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு வரும்போது இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சைடில் ஒளிஞ்சு நின்று. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து கண் முழிச்சிடுவாளாம். ஸோ இந்த இளவரசருக்குமே ஒன்றுமே புரியல. என்னது இது அப்படின்னு கேட்டதுமே, இங்கே பாரு சட்டு புட்டுன்னு கிஸ் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் நம்ம பழகணும், ஃபர்ஸ்ட் உன்னை பற்றி இன்ட்ரோ பண்ணு அப்படின்னதுமே அந்த இளவரசர் ஒன்றுமே புரியாம அவனுடைய ஸ்வாட வெளியில் எடுத்து, நான் இந்த மாதிரி இந்த நாட்டோடைய இளவரசர் அப்படின்னு இன்ட்ரோ கொடுத்துட்டு, சரி ஓகே இப்போ நான் அவங்கள கிஸ் பண்ணலாமா அப்படின்னு கிஸ் பண்ண வரும்போது, அடே என்னடா நீ அப்படின்னு நம்ம ஹீரோயின் லைட்டாக தள்ளி விட்டுறாங்க. அப்படி தள்ளி விடும்போது அவன் பின்னாடி போய் அந்த தொட்டியை வந்து தள்ளி விட்டுறான். அதாவது இதுக்குள்ள தானே அந்த சாபத்தை பிடிச்சி வச்சிருப்பாங்க, அதனால அது பறந்துருது. ஐயோ இளவரசி உசாரா இருங்க, ஏதோ ஒரு பூச்சி போல, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த இளவரசர் அதை தள்ளி விட்டுறேன்ற கேப்பில் அது நேராக கண்ணாடி போய் அடித்து உடச்சிருது. ஆனால் இதை இவங்க பார்க்கல. அந்த டைமில் அதுவும் பறந்து வந்து கடைசியில் இளவரசருடைய வாய்க்குள்ள போயிடுது. ஸோ அவனுக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, தலை சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துடுறான். பார்த்தா தூங்க ஆரம்பிச்சிடுறான். அந்த சாபம் வந்து இப்போ இவனுக்கு வந்துடுது. இங்கே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் அவங்க கண்ணாடியை பார்க்குறாங்க. பார்த்தா அது கிராக் விட்டுருக்குது. ஐயோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஒவ்வொன்றா பிடிக்க போகிறாங்க. ஆனால் கடைசியில் கண்ணாடி சல்லியாக நொறுங்கி போயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கே தான் இவங்க இருக்கணும், இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ ஃப்ரெண்டு பொண்ணு கதற ஆரம்பிச்சிட்றா. எல்லாமே ஒன்னால தான், இப்போ நம்ம எப்படி தப்பிக்கிறது, வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஸ்பார்க்கின்ற மாதிரி பேரை கூப்பிட்டு அந்த ஃபேரியை வந்து இங்கே வர வைக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேரியும் அந்த கண்ணாடியை பார்த்துட்டு, உடஞ்சி போச்சா அப்படின்னா இதை ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இங்கேருந்து போக முடியும் அப்படின்னு. ரிப்பேர் பண்ணிடலாமா, சரி யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டதுமே, அது வந்து அந்த மந்திர கார்டு இருக்குல்ல அதுக்குள்ளே இருக்கிற சூனியக்காரி தான் இதை ரிப்பேர் பண்ணுவா, ஆனால் அங்கே போகிறது ரொம்பவே ஆபத்தாகிடும் அப்படின்னதும், அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்கான வழியை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுமே அந்த ஃபேரி வந்து பயந்து மறைஞ்சு போயிடுது. ஒன்றுத்துக்காகாத ஃபேரி போல இது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பயங்கர கோவத்தில் அங்கேருந்து அப்படியே வெளியில் வராங்க. எப்படியோ தான் அந்த மந்திர காட்டுக்கு போய் அந்த சூனியக்காரியை பிடிச்சிட்டு வந்துடலான்ற மாதிரி. அதே சமயத்தில் இங்கே அரண்மனையில் கோர்ட் இருக்கும்ல, அந்த கோர்ட்டில் வந்து ராஜா உட்காந்து ஏதோ தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ இவங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அவர் ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இந்த ஃபெதர் இருக்கும் இல்லையா, ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எழுதுகிற ஃபெதர் போல. ஆனால் இதை இப்போ ஒருத்தரை வச்சு கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. அது பறந்து பெறக்கூடாதுன்றதுக்காக அதில் பிடிச்சி கெட்டிலாம் போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. உடனே ராஜாவும், என்ன பண்ணிட்டு இருக்க நீ, அதை கட்டுப்படுத்த முடியலையா அப்படின்னதும், இல்லை ராஜா இது வந்து உங்கள் க்ரோனில் இருக்கிற ப்ளூ பேர்ல் இருந்தால் மட்டும்தான் இதை கட்டுப்படுத்த முடியும், ஆனால் அதுதான் நம்மக்கிட்ட இல்லைல்ல அதனால தான் அப்படின்னு இவர் வந்து புலம்பிக்கிட்டே எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக இந்த ராஜாவுடைய தலையில் வந்து ஒரு ப்ளூ பேர்ல் இருக்கும். அந்த பேர்ல் வந்து காணாமல் போயிடுச்சு போல. அதனால தான் இந்த ஃபெதரும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேச்சை கேட்கல. ஸோ இதெல்லாம் இவங்க பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து அடுத்தது குதிரை எடுக்கலாம் அப்படின்னு குதிரை இருக்கிற இடத்துக்கு வராங்க. இங்கே வந்து ஃபோட்டோவில் ஒவ்வொன்றா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் அந்த அலாதீனும் பார்க்குறான். பார்த்துட்டு ஐயோ இவங்க மட்டும் என்ன பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு மெல்ல தப்பிச்சு வரலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் கரெக்டாக நம்ம ஹீரோயின் பார்த்துட்றாங்க. அலாதீன் எங்கே போகிற, இங்கே வா அப்படின்னு கூட்டிட. ஐயோ மாட்டிக்கிட்டோமோ, இப்போ என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு பயத்தில் இருக்கும்போது, எங்களுக்கு குதிரை வேணும், அது மட்டும் இல்லாமல் உன்கிட்ட கார்பெட் இருக்கும்ல, இந்த பறக்கிற கார்பெட் அப்படின்னதும் இவனும் இவங்கள அவன் தங்கி இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பார்த்தா ஒரு கார்பெட் இருக்குது. ஸோ இது இன்னுமே கம்ப்ளீட் ஆகலை போல். இவன் தான் செஞ்சுட்டு இருக்கிறான். அப்போ தான் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நாங்கள் வந்து கப்பலில் அரபுல இருந்து இந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ அதை நான் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் என்னுடைய அப்பா அம்மாவுடைய ஃபோட்டோ போட்டு இந்த கார்பெட்டை வந்து நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனால் இது பறக்கிற கார்பெட்லாம் கிடையாது, ஒருவேளை அது கிடைச்சா உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னதும், சரி ஓகே அப்படின்னா உனக்கு இன்னொரு கொஸ்டின் வந்து நான் வைக்கிறேன். ஏன்னா இந்த காடு எங்கேயாவது இருக்கா, ஏதோ மந்திர காடாமே, உள்ள ஏதோ சூனியக்காரி இருப்பாளாமே அப்படின்னதும் இவன் பயந்துடுறான். ஐயோ அதை மட்டும் பற்றி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லவும், அப்படின்னு அதை தான் நான் கேட்பேன், சரி எங்கே இருக்கு சொல்லு, எங்களை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லவும் இந்த அலாவுதீன் வந்து பயந்துடுறான். இருந்தாலும் இளவரசி பேச்சை மீறக்கூடாதுன்றதுக்காக குதிரை எடுத்துட்டு அவனுடைய கழுத்தில் நிறைய மந்திர மாலைகள்லாம் போட்டுட்டு அங்கேருந்து அவனுடைய பயணத்தை தொடர்றாங்க. ஸோ அப்படியே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு மந்திர காட்டுக்குள்ளே வராங்க. ஸோ இந்த காடு வந்து ரொம்ப ஆபத்தானது, நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து தாண்டி போனாலே உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஸோ நான் இங்கே நிற்கிறேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு தான் எதுக்குமே பயம் கிடையாது இல்லையா, ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இது வேற உலகம். அதனால ரொம்பவே தைரியமாக அப்படியே அந்த காட்டுக்குள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தா ரொம்பவே பிரம்மாண்டமாக ஒரு பெரிய மரம் இருக்குது. ஸோ இந்த மரத்துக்குள்ளே தான் அந்த சூனியக்காரி இருக்கா போல. அதனால உள்ள யாராவது இருக்கீங்களா அப்படின்னு மெல்ல கத்திக்கிட்டே உள்ள வந்து பார்த்தா உள்ள மந்திரம் செய்யறதுக்காக நிறைய பொருட்களும் ஹான்சல் அண்ட் கிரேட்டல்ன்ற மாதிரி ஒரு கதை இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டு சின்ன பசங்களும் இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. அப்போ யார் இது அப்படின்னு அந்த சூனியக்காரி கோவத்தில் வெளியில் வரா. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, ஓ நீங்களே வந்து வசமாக மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயின், இங்கே பாருங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, கண்ணாடியை வந்து சரி பண்ணணும், அதுக்கு பதிலாக நீங்கள் எங்களுடைய பொருட்களை கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு இவன் அந்த பெப்பர் ஸ்ப்ரே அப்படின்னு சின்ன சின்ன பொருளை வச்சிருப்பான். அதெல்லாம் எடுத்து காமிக்க. இருந்தாலும் இந்த சூனியக்காரி என்ன சொல்றானா, நாங்கள் யாரு தெரியுமா, நாங்கள் எவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆனால் எங்களை இந்த நிலைமைக்கு மாற்றினதே உன்னுடைய அப்பா தான்.
இப்போ நீ எங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறியா, உன்னை நாங்கள் என்ன பண்ண போகிறோம் பாரு அப்படின்னு அவளுடைய மந்திரக்கோலை எடுத்து தரையில் ஒரு அடி அடித்ததுமே டக்குன்னு அந்த இடமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது. ஹீரோயினால நகரக்கூட முடியல. இருந்தாலும் வாயால் என்ன பேசுகிறானா, அடியே இங்கே பாரு, என்னுடைய அப்பா ஒன்று அவரு கிடையாது, அவர் என்னுடைய பயாலஜிக்கல் ஃபாதர்லாம் கிடையாது, சொன்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னும் போது தான் அந்த சோனியக்காரி என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் இந்த உங்கள் ராஜ்யத்துக்கு பிரசவம் பார்க்குற இடத்துல இருந்த ஒரு புனிதமான பெண்கள் தான் நாங்கள். ஆனால் உங்கள் அப்பா ஏதாவது ஒரு குழந்தைக்கு குறையோட பிறந்துருச்சுன்னா அதுக்கு காரணம் நாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் இடத்தையே கம்ப்ளீட்டாக எரிச்சிட்டாரு. இருந்தாலும் அதுலேருந்து தப்பிச்சது நான் தான். இங்கே பாரு, தழும்ப பார்த்தேன் என்னுடைய காலில் அப்படின்னு கதையாக சொல்லிட்டு இருக்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து இங்கே பாரு, எங்களுக்கு ஒரு கண்ணாடியை மட்டும் சரி பண்ணால் நான் எங்களுடைய உலகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இந்த சூனியக்காரியும் அப்படியா மொத்தமாக நீ செத்துப்போ அப்படின்னு அட்டாக் பண்ண வரும்போது தான் அவளுடைய காலத்தில் ஒரு டாலரை பார்க்குறா. இந்த டாலரா அப்படின்னா நீங்கள் வேற உலகத்துலேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு இப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறதே கேட்க ஆரம்பிக்கிறான். கேட்க ஆரம்பிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரையும் நார்மல் ஆக்கிட நம்ம ஹீரோயினும் ஆமாப்பா நாங்கள் வேற உலகத்துலேருந்து வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதுமே இவங்க வந்து உடனே நீல் பண்ணி ஹீரோயினுக்கும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கும் மரியாதை செலுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு வவ்வாலை பிடிச்சி அதோடைய இறகுல இருக்கிற கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, இவங்க வந்து இப்போ ஒரு சபிக்கப்பட்ட இதுல தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க சூனியக்காரியா. அதை மாத்துறதுக்காகவே வேற உலகத்துல இருந்து ரெண்டு பொண்ணுங்க இந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்க இந்த இடத்துக்கு வந்து ராஜா கிட்ட இருந்து மிஸ் ஆன ப்ளூ பேலை வந்து ரொம்ப தூரம் தள்ளி போய் எடுத்து இந்த ராஜ்யத்தையும் காப்பாத்துவாங்க அப்படின்ற மாதிரி அந்த டயக்ராம்ல போட்டிருக்க. ஓ அப்படின்னா நாங்க அந்த ப்ளூ பேலை வந்து எடுக்கணுமா, அதை எங்க போய் எடுக்கணுன்ற மாதிரி கேட்கும்போது அந்த சூனியக்காரையும் ஒரு இடத்த கொடுத்து இவங்களுக்காக ஒரு காம்பஸையும் கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம எங்க இடத்த சேர்ந்த ஒருத்தி வந்து வந்திருப்பாளே யார் அது அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டு பொண்ண தலையை காமிக்கிறான். ஆக்சுவலா இவ தானே சூனியக்காரியா மாறணுன்ற மாதிரி அந்த கண்ணாடி முன்னாடி ஆசையை கேட்டிருந்திருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோயின் மட்டும் தான் தனியா போய் ஆகணும். இந்த ஃப்ரெண்டு பொண்ணு இந்த சூனியக்காரி கூட இங்க தான் இருந்தாகணும். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத, இவங்க கூட 2 மாசம் சேஃபாரு, நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு பொண்ணை கோத்து விட்டுட்டு அங்க இருந்து இவன் மட்டும் அப்படியே கிளம்புறா. அப்படி போகும்போது அங்க இருந்த ஒரு மந்திர புக்கையும் ஆட்டையை போட்டுட்டு நைஸா அப்படியே வெளியில வந்துடுறாங்க. ஸோ வெளியில வந்ததுமே அந்த இடத்துல அலாதீன் இருக்கிறான். அவன் பார்த்துட்டு ஐயோ கூட வந்த லேடியா அவங்க கொண்டுட்டாங்களா அப்படின்னு எதுவும் கொல்லல, அவளுக்கு ஏதோ ரிச்சுவல் பண்ணணுமா அதனால பிடிச்சி வச்சிருக்காங்க, நமக்கு வேற வேலை இருக்குது வா கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. இந்த சைடு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு காமிச்சா அவளுக்கு ஏதோ ஒரு கொடூரமான ரிச்சுவல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சூனியக்காரியை மாத்துறதுக்காக, அதாவது விதிப்படி நடக்கணுன்றதுக்காக, இந்த இடத்துல விதிப்படி வா இப்படிதான் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ரிச்சுவல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோயினும் இந்த அலாவுதீனும் பேலஸ்க்கு வந்துடுறாங்க. அப்படி வந்ததுமே உள்ள பார்த்தா உள்ள இந்த பக்கத்து நாட்டு இளவரசருடைய அம்மா வந்திருக்காங்க. அதான் ஒரு இளவரசர் ஹீரோயினுடைய சாபத்தை நீக்கிறதுக்காக மேலே ஏறி வந்திருந்திருப்பாரு. ஆனா கடைசியில ஹீரோயினுடைய சாபத்தை வாங்கியிருப்பார் இல்லையா, அவருடைய அம்மா தான் வந்திருக்காங்க. கூட நிறைய சோல்ஜரை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி என்னுடைய பையன் உங்க பொண்ணுடைய சாபத்தை போக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருந்தான், ஆனா அவன் ரிட்டர்ன் வரவே இல்லை, அவன் எங்க போனான்னு தெரியல, ஸோ நீங்க தான் ஏதோ பண்ணிட்டீங்க, அவன் எங்கன்ற மாதிரி சோல்ஜரை கூட்டிட்டு வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனா ராஜாவும் பாத்தீங்கன்னா பதிலுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சோல்ஜரை கூட்டிட்டு வந்து என்னையே மிரட்டுவேன், நான் யாருன்றதை உனக்கு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் பாக்குறாங்க. பார்த்துட்டு ஐயோ என்னால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை, நானே இதை சரி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவளுடைய ரூமுக்கு வந்து அந்த இளவரசனை அந்த சிம்னிக்குள்ள போட்டு தான் மறைச்சு வச்சிருப்பாங்க. அவனை அப்படியே இழுத்துட்டு வந்து பெட்ல போட்டுட்டு இவன் அந்த மேஜிக்கல் புக்கை திருடிட்டு வந்திருப்பான்ல, அந்த புக்ல இதுக்கான பதில் ஏதாவது இருக்கா, எப்படியாவது இவனை திரும்பி கொண்டு வந்துடலாமா அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான். அந்த டைம்ல யாரோ மேலே ஏறி வர்ற மாதிரியான சத்தம் கேட்குது. யாரா அது அப்படின்னு இவ ஒளிஞ்சிருந்து பார்க்க ஆரம்பிக்கிறா. ஸோ வந்திருக்கிறது யாருன்னா இந்த இளவரசனுடைய வேலைக்காரன். ஸோ இவன் தான் இளவரசனை லவ் பண்றானே. ஸோ அப்படியே மேலே ஏறி வந்து தூங்கிட்டு இருக்கிற இந்த இளவரசரை பார்த்து மெல்ல பக்கத்துல வந்து உண்மையான பாசத்தோட ஒரு முத்தம் கொடுக்குறானா. அப்படி கொடுத்ததுமே அந்த சாபம் போய் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவன் சுய நினைவுக்கு வந்துடுறான். ஆக்சுவலா அந்த சாபத்தை பொறுத்த வரைக்குமே உண்மையான காதலோட யாரு வந்து கிஸ் பண்றாங்களோ அப்பதான் அந்த இளவரசிக்கு சாபம் போகுன்ற மாதிரி வந்திருக்கும். ஆனா இது இப்போ இவனுக்கு அப்ளை ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இதை ஹீரோயின் பார்த்து ஷாக்காகிறாங்க. ஐயோ இவனுங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், மெல்ல ஓடிடுவோம் அப்படின்னு நைஸா கிளம்பலான்னு பாக்குறாங்க. ஆனா சத்தம் கேட்டு ஹீரோயின் வசமா மாட்டிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் இப்படி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே அவங்க சும்மா சண்டை போட்டு சமாளிக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து இங்க பாருங்க நீங்க என்ன பண்ணீங்கன்றத நான் பார்த்துட்டேன், அதனால என்கிட்ட சமாளிக்காதீங்க, அது மட்டும் இல்லாம இது எங்க காலகட்டத்திலலாம் ரொம்பவே நார்மல் ஆயிடுச்சு, இதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில இந்த இளவரசருடைய அம்மா வர்ற சத்தம் கேட்குது. உடனே இளவரசர் அந்த வேலைக்காரனை இங்கிருந்து போ அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட இங்க பாரு, இங்க நடந்தது மட்டும் நீ வெளியில சொன்னீங்கன்னா நீ என் மேல பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணது, என்ன கொலை பண்ண பார்த்தது அப்படின்னு எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கும் போதே கரெக்டா உள்ள வந்துட்டாங்க. பார்த்தா அந்த ராஜாவும் இங்க தான் வந்து இருக்கிறாரு. ஸோ ஹீரோயின் முழிச்சிருக்கிறத பார்த்ததுமே ஹீரோயின் முழிச்சிட்டாளா அப்படின்னா என்னுடைய பையனான இந்த இளவரசன் தான் கிஸ் பண்ணி இளவரசியோடைய சாபத்தை போக்க வச்சுட்டான், அப்படின்னா நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இளவரசிய என்னுடைய பையனுக்கு கல்யாணம் தானே பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு அந்த அம்மா வந்து இப்ப அப்படியே அந்த ராஜா கிட்ட கேட்க. ஸோ ராஜா
ராஜாவும் பார்த்தீங்கன்னா ஆமாம் நாங்கள் சொன்ன வாக்க மீற மாட்டோம், உங்களுடைய பையன் தான் என் பொண்ணுடைய சாபத்தை போக்க வச்சிருக்கிறான், ஸோ இனிமேல் அவன் தான் என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறான், சீக்கிரமாக உங்கள் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேரும் பிரிஞ்சுக்கிட்டு போய் நான் ஒன்று கல்யாணம் பண்ண போகிறேன்னா அப்படின்னு மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறமா அந்த இளவரசரும் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் சைடில் ஒரு கூடையில் ஒரு துணியை பார்க்குறாங்க. பார்த்தா இதுக்கு தான் பறக்கிற சக்தி இருக்குது. அதாவது அந்த அலாவுதீன் வந்து ஒரு கார்பெட் ரெடி பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அந்த கார்பெட்டில் இந்த துணியை இன்ஸ்டால் பண்ண போதும் அது வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டதுமே நம்ம ஹீரோயின் நேராக அலாவுதீனோடைய அந்த மாட்டு கொட்டாய்க்கு போகிறாங்க. அங்கே அவங்ககிட்ட இவங்க வந்து அந்த புக்கை ரீட் பண்ணிக்கிட்டே, இங்கே பாருங்க எனக்கு வந்து முக்கியமான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஏன்னா அந்த கண்ணாடி உடஞ்சி போன கண்ணாடி வந்து ஒட்டு வைக்கிறதுக்காக தங்க ஃப்ராகோடைய தோல் மேலே இருக்கிற அந்த க்ளூ, அதுக்கப்புறம் யூனிகானுடைய ஹேர், அது மட்டும் இல்லாமல் டிராகனுடைய பல், இப்படின்னு நிறைய இன்கிரீடியண்ட்டை சேர்த்து அதை அரைச்சி ஒரு பொடியாக்கி அந்த உடஞ்ச கண்ணாடி மேலே போட்டேன்னா அதை என்னுடைய ஃப்ரெண்டு பொண்ணு வந்து ஃபயர் பண்ணி மெல்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் அந்த கண்ணாடி ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதுக்கு உன்னுடைய ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னதும் அலாதீன் வந்து இல்லை என்னால் எப்படி அதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியும், அந்த இன்கிரீடியன்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம், ஸோ நான் போக மாட்டேன் அப்படின்னதும் உடனே பக்கத்தில் உள்ள கூடையை திறந்து காமிக்கிறான். ஸோ உள்ள தானே அந்த பறக்கிற துணி இருக்குது, அதை காமிச்சு நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணினா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உன்னுடைய அம்மா அப்பாவை நீ பறந்து போய் பார்க்க போகலாம் அரேபியாவுக்கு அப்படின்னு சொன்னதுமே நம்ம அலாவுதீன் வந்து இது கொத்துக்கிறான். ஸோ கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகுது. ஸோ அந்த பேலஸில் உள்ள கார்டன் ஏரியாவை காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் நல்லா ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் அந்த பார்பி பொண்ணுன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அவளும் இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்பி பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா பெரிய பாறையில் குத்தி வச்சிருக்கிற அந்த ஸ்வாடை வந்து வெளியில் எடுக்கணும்ல, அதை எடுக்கிறதுக்காக ஒரு சோல்ஜர் வந்து போராடிட்டு இருப்பான் இல்லையா, அவனும் வந்து நம்ம பார்பி கிட்ட பீலாவாக விட்டுட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த சோல்ஜர் போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இவன் கிடக்கிறான் டோமர் தலையன், நீ இவனுடைய பேச்செல்லாம் கேட்காத, உனக்குன்னு தனி திறமை இருக்கு, உனக்குன்னு தனி தகுதி இருக்குது அப்படின்னதும் அந்த பார்பி பொண்ணு வந்து இல்லை இந்த இடத்துல ஆம்பளைங்கள் தான் எப்போதுமே மேலே இருப்பாங்க, நம்மெல்லாம் அவங்களுடைய அடிமைகள் அப்படின்னதுமே ஹீரோயின் டென்ஷன் ஆகி, என்ன பேசுகிற நீ, உனக்குன்னு தனி திறமைகள் இருக்குது, இன்னும் சொல்ல போனால் உன்னால் கூட அந்த ஸ்வாடை எடுக்க முடியும் அப்படின்னதும் அந்த பார்பி பொண்ணு ஓ அப்படியா அப்படின்னு மெல்ல வந்து அவன் அந்த ஸ்வாடை வந்து எடுக்க ட்ரை பண்ணுறா. அப்படி இழுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஸ்வாடு வந்து வெளியில் வந்துடுது. ஆக்சுவலாக இவ தான் அந்த ஸ்வாடுக்கு தகுதியானவ போல. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டதுமே அவ சாக்காகிட்டு ஐயோ அப்படின்னு வேகமாக அந்த ஸ்வாடையும் சொருகிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து நான் இதை பண்ணல, நான் எடுத்தேன்னு சொல்லிடாதீங்க யாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதே சமயத்தில் இந்த அலாதீனும் பார்த்தீங்கன்னா அந்த இன்கிரீடியன்ஸை வந்து தேடிட்டு இருக்கிறான் பயங்கரமா. அப்படியே கட் பண்ணால் அடுத்தது ரூம்க்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் இது வரைக்கும் கிடைச்ச இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த புக்கில் பார்த்தா டிராகனுடைய பல்லு, யூனிகானுடைய முடி அப்படி நிறைய இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அதுக்கு அந்த அலாதீன் என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு வந்து உங்களுக்கும் அந்த இளவரசருக்கும் என்கேஜ் ஆகுது இல்லையா, அந்த டைமில் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல யூனிகானுடைய ஹேரும் இருக்கும், அந்த இளவரசருடைய சட்டையில் டிராகனுடைய பல்லும் இருக்கும். ஸோ இதான் ஷார்ட்கட்டாக எடுக்கிற வழின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு வந்து இப்போ என்கேஜ் ஆக போகுது. அதுவும் அந்த இளவரசர் கூட. அந்த இளவரசர் ஆல்ரெடி அந்த வேலைக்கார பையனை லவ் பண்ணுறான் தான், இருந்தாலும் இப்போ எல்லாரும் முன்னாடியே நடிச்சாகணும் இல்லையா, இல்லைனா அது பெரிய தப்பாயிடும்னு சொல்லிட்டு தான் வேற வழி இல்லாமல் நம்ம ஹீரோயின் கூட இந்த இடத்துக்கு வந்துருக்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்த மெயின் காரணமே அந்த யூனிகானுடைய முடியெல்லாம் எடுக்கிறதுக்காக தானே. அதனால அங்கே இருக்கிற யூனிகானுடைய முடி, அதுக்கப்புறம் நைஸாக இந்த இளவரசர் கூட பேசுகிற மாதிரி பேசி அவனுடைய சட்டையில் ஒட்டி வச்சிருக்கிற அந்த டிராகனுடைய பல்லையும் லைட்டாக பிடிங்கி எடுத்துக்கிறாங்க. அந்த டைமில் இந்த ராஜா இருக்கான்ல, கொடூரமான ராஜா, அவன் அந்த இடத்துக்கு வந்து உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நற்செய்தி, இன்னைக்கு அந்த பாறையில் சொருகி வச்ச ஸ்வாடை ஒருத்தன் எடுத்துட்டான், ஸோ அந்த பார்பி பொண்ணுக்கும் சீக்கிரமாக கல்யாணம் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. யார் அந்த ஸ்வாடை எடுத்திருக்கானா, அந்த சோல்ஜர் பையன் தான். ஆக்சுவலாக நம்ம பார்பி பொண்ணு தான் அதை எடுத்துருப்பா, ஆனால் அதை மறுபடியும் அவன் அதிலே வச்சுட்டு போயிருப்பா இல்லையா, அந்த கேப்பில் அவன் வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி நான் தான் அந்த ஸ்வாட் எடுத்தேன்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ இது தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் உண்மையை சொல்லு அப்படின்னதும் இல்லை இங்கே நான்லாம் கத்தி பேசக்கூடாது, என்னுடைய விதி இதுதான் அப்படின்னு சோகமாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு இதனால ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கார்பெட் இருக்குல்ல, அலாவுதீனுடைய கார்பெட், அதை வந்து தைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் அது க்ளோ ஆகுற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. அலாவுதீன் வந்து அப்படியே கண் முழிக்கிறான். பார்த்தா இவன் ஹீரோயினுடைய ரூமில் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் அந்த கார்பெட்டில் பறந்துட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து இவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அந்த டைமில் யாரோ வர்ற மாதிரியான சத்தம் கேட்டதுமே இவன் அந்த கார்பெட்டில் அங்கேருந்து பறந்து போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவள் திரும்பி போகிறதுக்கான தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே கலக்க ஆரம்பிக்கிறான். அதே சமயத்தில் அந்த காட்டுக்குள்ளே அந்த சூனியக்காரியோட இடத்த காமிக்கிறாங்க. அங்கே ஒரு ரிச்சுவல் பண்ணாங்கல்ல, அதில் அந்த ஃப்ரெண்டு பொண்ணை புதைக்கவே செஞ்சுருப்பாங்க. அவள் இப்போ தான் அப்படியே வெளியில் வரா, அதாவது ஃபுல் சூனியக்காரியாக இப்போ மாறிட்டான். இப்போ அங்கே அரண்மனையில் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அவளுக்கு கிடைச்ச எல்லா இன்க்ரீடியன்ட்டையும் கலந்து ஒரு பொடி மாதிரி ரெடி பண்ணவும் அப்போ அந்த இடத்துக்கு இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் வந்துட்டா. வந்து ஹீரோயினை திட்டுறா, எவ்வளோ தைரியம் இருந்தால் நாங்கள் விட்டுட்டு போவ, அங்கே என்ன பண்ணாங்க
தெரியுமா அப்படின்னதும், இங்க பாரு நமக்கு தேவையான பொருள்லாம் கிடைச்சிருச்சு, இப்போ நான் இந்த பொடியை தூக்கி இந்த கண்ணாடி மேலே போட்டுறேன், நீ எரிக்க மட்டும் செய், நம்ம இதை மெல்ட் பண்ணி ஒன்றாக்கிட்டோன்னா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பொடியை தூக்கி போட இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் சரி ஓகே பண்ணுறேன் அப்படின்னு ஃபயர் பால் விட்டு கடைசியாக எப்படியோ மெல்ட் பண்ணுறா. ஸோ அந்த மெல்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அந்த கேப்பில் ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறா, எல்லாம் ஒன்னால தான், இங்கே பாரு இப்போ எவ்வளோ வசமாக நம்ம இங்கே மாட்டியிருக்கிறோம், இது மட்டும் இப்போ கரெக்டாக வரலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஏன் கோவப்படுற, கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு ஃப்ரெண்டு பொண்ணுடைய கையை வந்து பிடிக்க, ஆக்சுவலாக அவள் வந்து இப்போ ஃபுல்லாக சூனியக்காரியாக மாறிட்டால, அதனால ஹீரோயின் பண்ண தப்பெல்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் வந்து இவளுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் லெட்டர்லாம் எடுத்து வச்சிருந்துருப்பாள்ல, அதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சதுமே அப்படின்னா எனக்கு ஃபார்ம் வந்திருக்குது, அது எல்லாத்தையுமே நீ தான் ஒழிச்சு வச்சியா அப்படின்னு கேட்டதுமே ஐயோ தெரிஞ்சு போச்சா அப்படின்னு ஹீரோயின் வந்து நகர ட்ரை பண்ணுறாங்க. ஓடாத, உன்னை நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அந்த ஃபயர் பாலை விட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ண பார்க்குறா. ஆனால் ஹீரோயினும் ஐயோ வசமாக மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு ஓட ட்ரை பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த இளவரசருடைய அம்மா வந்துட்டாங்க. அவங்க இந்த ஃப்ரெண்டு பொண்ணை பார்த்து இவ சூனியக்காரி, சோல்ஜர்ஸ் இவளை வந்து பிடிங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரெண்டு பொண்ணு அவங்க மேலேயும் தீய விட ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் அவங்களையும் காப்பாற்றி ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு வந்துடுறா வேகமா. ஆனால் அந்த ரூம்குள்ள யார் இருக்கானா, இந்த இளவரசரும் அந்த வேலைக்கார பையனும் இருக்கான் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. இதை பார்த்து இந்த அம்மா வந்து ஷாக்காக நம்ம ஹீரோயின் உடனே உண்மையை சொல்லிடுறா, இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு பொண்ணுங்க மேலே காதல் இல்லை, இந்த பையனை தான் அவன் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னதுமே இந்த அம்மா வந்து செம டென்ஷன் ஆகிட்டாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னுடைய பையனை பார்த்து இப்படி சொல்லுவ, நீ தான் என் பையன் மேலே ஏதோ ஒரு ஸ்பெல்ல போட்டிருக்க, அப்படின்னா நீயும் ஒரு சூனியக்காரி தான் அப்படின்னு நம்ம ஹீரோயினே அடித்து வெளியில் பற்றி இவளையும் பிடிங்க, இவளும் ஒரு சூனியக்காரி அப்படின்னு கோர்த்து விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஐயோன்ற மாதிரி வேகமாக தப்பிச்சு போகலான்னு பார்க்குறான். அதே சமயத்தில் அந்த ஃபேரியும் வந்திருக்கும், அது அந்த கண்ணாடி வந்து சரி பண்ணிட்டு இருக்குது. ஸோ கண்ணாடி சரியாகிட்டு ஸோ நம்ம ஹீரோயின் நினச்சா இங்கேருந்து தப்பிச்சு போகலாம். ஆனால் ஹீரோயினுக்கு இந்த ஃப்ரெண்டு பொண்ணை இங்கே விட்டுட்டு போக மனசில்லை இல்லையா, அதனால கண்டிப்பாக அந்த ராஜ்யத்தை சரி பண்ணிட்டு தான் போகணும். அதுக்கு தேவை அந்த ப்ளூ பேலை வந்து நான் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் அதை எடுக்கிறதுக்கு டிராகன் இருக்கிற இடத்துக்கு போகணுமே, யார் என்ன அங்கே கூட்டிகிட்டு போவா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா சைடில் நம்ம அலாவுதீன் வந்து அந்த பறக்கிற கார்பெட்டை தூக்கிட்டு வந்துருந்துருக்கிறான். அவ்வளோதான். அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா அப்படின்னு கேட்டதுமே அப்புறம் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கேருந்து அப்படியே வேகமாக பறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அழகான இடம் இருக்குது, அந்த இடத்தோடைய உச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ளூ பேலை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்து அந்த கிரீடத்தில் வச்சுட்டேன்னா இந்த நாட்டோடைய இதுவே மாறிடும். ஸோ அதுக்கு நான் அது இருக்கிற இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு உன்னால் கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டதுமே கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் அங்கே போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அதுக்குள்ளே பாதுகாவலனா ஒரு டிராகன் இருக்கும், அதுக்கு முன்னாடியே பாறையால் செஞ்சு வச்ச ஒரு உயிரினம் வருமா, அது உனக்கு தேவையான வெப்பனை ரெடி பண்ணி கொடுக்கும், நீ அந்த டிராகன் கூட சண்டை போட்டால் மட்டும்தான் அந்த ப்ளூ பேலை வந்து எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோனுக்கு வர வழி இல்லை, நான் கண்டிப்பாக போய் ஆகணுன்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ அந்த அலாவுதீனும் நம்ம ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான் இல்லையா, ஸோ ஹீரோயினும் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட்டு இப்படி க்ளோஸாக இருந்துட இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது, நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. ஸோ பறந்தே வராங்க. ஸோ இந்த இடத்துல தான் அந்த டிராகன் இருக்குது போல், அதுக்கிட்ட இருக்கிற ப்ளூ பேலை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துக்கு அலாவுதீன் வந்து விட்டுட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்ப போகிறான். ஸோ அதனால ரொம்பவே எமோஷனலாக ஹீரோயின் கிட்ட பேச ஹீரோயின் அவன் கழுத்தில் இருக்கிற ஒரு செயினை வந்து அவனுக்கு போட்டு விட அவனும் ஹீரோயினுக்கு ஒரு செயினை வந்து போட்டு விடுறான். அதுக்கப்புறம் அந்த அலாவுதீன் அவனுடைய ஊருக்கான அரேபியாவுக்கு அப்படியே கிளம்புறான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்குள்ள தான் அந்த ப்ளூ பேல் இருக்குது போல, அதை எடுக்கிறதுக்காக அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுமே ஒரு பெரிய பாறை உருவம் வந்து எந்திரிக்குது. ஸோ இதுதான் அந்த வெப்பன் கொடுக்கும் போல. அது என்ன சொல்லுதுன்னா, இது நாள் வரைக்கும் இந்த இடத்துக்கு ஆம்பளைங்க வந்து போராட்டம் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவங்க இது வரைக்கும் உயிரோட போனதா சரித்திரமே கிடையாது. இப்போ நீ வந்து இங்கே என்ன பண்ண போற, சரி ஓகே உனக்கு என்ன வெப்பன் வேணும் அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாமல் சாம்சங்லேயே டாப் மாடலாக இருக்கிற Z ஃபிளிப் மொபைல் வேணும் அப்படின்னதுமே அந்த பாறைக்கும் ஒன்றுமே புரியாமல் அதை வந்து ரெடி பண்ணி கொடுக்குது. இதை வச்சுட்டு இவன் என்ன பண்ண போறான்ற மாதிரி. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து மாடர்ன் உலகத்துலேருந்து வந்தவங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ட ஏதோ ஒரு பிளான் இருக்குது போல. இப்போ அடுத்தது அந்த டிராகன் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அந்த டிராகனும் அப்படியே நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணுறதுக்காக பக்கத்தில் வரவும் இவா ஃபோனில் இந்த அனிமேட்டட் கேரக்டர் எடுத்து விட்டுறா. அது அந்த டிராகனை காமெடியாக காட்டிடுது. ஸோ இதை பார்த்து அந்த டிராகன் வந்து கன்ஃபியூஸ் ஆகி மிரண்டு போய் நம்ம ஹீரோயின் கையில் ஏதோ ஒரு பெரிய ஆயுதம் வச்சிருக்காங்க போல அப்படின்னு பயந்து ஹீரோயின் முன்னாடியே மண்டி போட்டுருது. அவ்வளோதான். இப்போ ஹீரோயின் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்ட நம்ம ஹீரோயின் மெல்ல அந்த இடத்துக்கு போகிறா. அங்கே அந்த ப்ளூ பேல் வந்து ரொம்பவே பிரகாசமாக ஜொலிச்சிட்டு இருக்குது. கடைசியாக அதையும் நம்ம ஹீரோயின் எடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன, இந்த டிராகன் மேலே ஏறி உட்காந்து பறக்க ஆரம்பிச்சிட்ட. அப்படி போகிற வழியில் இளமையாக இருக்கிற நீரூற்றை நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. ஸோ இதை குடிச்சு தானே இந்த ராஜா வந்து இளமையாக இருக்கிறான். ஸோ அதையும் எடுத்துட்டு நேராக அந்த பேலஸ்க்கு வராங்க. ஆக்சுவலாக அந்த அரண்மனையில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இந்த ஃப்ரெண்டு பொண்ணை பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அவள் ஒரு சூனியக்காரின்னு சொல்லிட்டு அவளை எரிக்கிறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் மாசா கெத்தா டிராகனில் அந்த இடத்துக்கு வரா. இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ நாள் நீங்கள் கொடூரமாக ஆட்சி பண்ணதெல்லாம் போதும், இப்போ நல்லவங்க ஆட்சி பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு
அப்படின்னு சொன்னதுமே ராஜா வந்து அவங்கள அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு கத்துறாரு. ஆனா பக்கத்து நாட்டு இளவரசர் இருக்கார்ல, அவர் முன்னாடி வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி அவ கெட்ட பொண்ணுலாம் கிடையாது, அவ நல்ல பொண்ணு தான், எனக்கு நான் யாருன்றத காமிச்சதே அவ தான் அப்படின்னு சொல்லும்போது இடையில வந்துட்டு அந்த அம்மா இருந்துட்டு இல்ல இல்ல இவன் சொல்றதை நம்பாதீங்க, இவன் மேல அவ ஸ்பெல்ல போட்டிருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நான் ஒரு பையனை தான் லவ் பண்றேன், அது அவன் தான்ற மாதிரி அந்த வேலைக்கார பையனை சொல்லிடுறா. ஸோ இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உடனே இந்த சோல்ஜர் இருக்கான்ல, அவன் கத்தி எடுத்துட்டு அட்டாக் பண்ணலான்னு வரும்போது இந்த டிராகன் அந்த மந்திர தண்ணியை எல்லார் மேலேயும் கக்கிருது. அவ்வளவுதான், அங்க இருந்த எல்லாருமே அப்படியே சின்னதா மாற ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அது வந்து இளமையா மாறுறது தானே. ஆனா அந்த சோல்ஜர் இருக்கான்ல, அவன் அந்த ஸ்வாடை தூக்கி எரிஞ்சிட்டான். அது அப்படியே நம்ம ஹீரோயின் மேல சொருக வரும்போது கரெக்டா நம்ம பார்பி பொண்ணு அந்த ஸ்வாடை வந்து பிடிச்சிட்றா. ஏன்னா அவ தானே அந்த ஸ்வாடுக்கு தகுதி இல்லவா, அதனால அவ அந்த ஸ்வாடை வந்து கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்றா. ஸோ அந்த ஸ்வாடை எடுத்து அந்த சோல்ஜரை போட்டலான்னு போகும்போது அவன் மேலே அந்த இளமையின் தண்ணி வந்து பட்டிருக்கும். அதனால அவன் அப்படியே பேபி மாதிரி மாறிடுறான். ஸோ கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்து அந்த ராஜாவை பார்க்குறா. பார்த்தா அவர் பேபியா மாறி அவர் தலையில் உள்ள கிரீடமே தனியாக தான் கிடக்கும். உடனே அதை எடுத்து அதில் வந்து இந்த ப்ளூ பேலை வைக்கிறான். அதே சமயத்தில் அவளுடைய ஃப்ரெண்டு பொண்ணையும் இறக்கி விடவும், நீ எதுக்கு என்னை மட்டும் இங்கே தனியாக விட்டுட்டு நீ கிளம்பல அப்படின்னதும், ஏன்னா எனக்கு நீ ரொம்பவே முக்கியம், நான் எதுக்கு தெரியுமா உன்னுடைய அப்ளிகேஷன் எடுத்து ஒழிச்சு வச்சேன், நீ எப்போதுமே என் கூட இருக்கணுன்றதுக்காக தான், நீ என்னை விட்டு போயிடவே கூடாது, எப்போதுமே என் பக்கத்தில் இருக்கணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சாரி கேட்க இப்போ அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் புரிஞ்சுக்கிறா. ஸோ ரெண்டு பேரும் இப்போ சந்தோஷமாயிட்டாங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோயினும் அந்த ப்ளூ பேலை எடுத்து அந்த க்ரோனில் வச்சா இல்லையா, அவளுடைய தலையில் வச்சதுமே அந்த ஃபெதர் இருக்குல்ல, அதை இது நாள் வரைக்கும் கட்டி போட்டிருப்பாங்கல்ல, அது வந்து இப்போ ஃப்ரீ ஆகி இவங்களுடைய ப்ராஃபஸியை வந்து எழுத ஆரம்பிக்குது. அதாவது உண்மையான தீர்மானத்தை எழுத ஆரம்பிக்குது. அப்படி எழுதவும் அந்த இடத்துக்கு நம்ம சூனியக்காரி லேடி வராங்க, அக்காவும் தங்கச்சியும் வராங்க. வந்து அந்த பெயிண்டிங்குள்ள இது நாள் வரைக்கும் அடப்பட்டு வச்சிருந்த ராஜாவுடைய ஒய்ஃப் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட எதுக்கு உங்களை இவ்வளோ நாள் ராஜா அடைச்சி வச்சிருந்தாரு அப்படின்னு கேட்டதுமே, அதுவா அவன் பண்ணது எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால டிவோர்ஸ் கேட்டேன், அதனால என்ன அடைச்சி வச்சுட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் அவங்க கிட்ட அந்த கிரீடத்தை கொடுக்குறா. இப்போ கடைசியா நல்லவங்க மட்டும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அந்த கெட்டதான் ஆட்சி பண்ண ராஜாவும் சரி மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டி குழந்தையா மாறிட்டாங்க. ஸோ இப்போ கடைசியாக ராணி எல்லாரும் முன்னாடியே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த நாடு வந்து இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அது மட்டும் இல்லாமல் அந்த சூனியக்காரங்களும் அவங்களுடைய ஒர்க்கான இந்த குழந்தை பிறக்கும் போது கூட இருந்து கேர் பண்ணிப்பாங்கல்ல, அதையே இனிமேல் பண்ண ஆரம்பிப்பாங்கன்ற மாதிரி சொல்லவும் நம்ம பார்பி பொண்ணு என்ன பண்ணுறான்னா அந்த ஸ்வாட் எடுத்து இனிமேல் உண்மைதான் இங்கே நிலைத்திருக்கும் அப்படின்னு காமிக்கவும் அதோட அந்த சீனும் கட் ஆகுது. ஸோ கடைசியில் எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோயின் அவளுடைய உலகத்துக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. அந்த ஃபேரியும் வந்து ரொம்பவே எமோஷ்னலாக குட் பை சொல்லுது. அப்புறம் என்ன, இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன் பை ஒன்னாக உள்ள தள்ளி விட நம்ம ஹீரோயினும் அந்த ஃபேரி கிட்ட குட் பை சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி நிஜ உலகத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ நிஜ உலகத்தில் வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஃபேரி டெய்ல் புக்கை வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ வெளி உலக மக்களுக்கெல்லாம் இது இப்படி தான் தெரிஞ்சிருக்குது போல. ஹீரோயினுக்கும் ஒன்றுமே புரியல. இருந்தாலும் சரி ஓகே, நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குதுன்னா நான் அதே கண்டினியூ பண்ணுறேன்ற மாதிரி கண்டினியூ பண்ணி ஸ்டோரி டெல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே மும்முரமாக அதை கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் கடைசியாக நம்ம ஹீரோயினுக்கு அவளுடைய திறமை என்னன்றது தெரிய வந்துருச்சு. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதெல்லாம் தாண்டி மற்ற எல்லாத்துக்குமே ஸ்டோரி டெல் பண்ணால் இன்னுமே பிடிக்குதுன்ற மாதிரி பார்க்குறா. அதே மாதிரி அவளுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் வந்திருக்காங்க இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங்னால. கடைசியாக ஹீரோயினோடைய லைஃப்பும் ஹாப்பியாக மாறுற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ செமையாக இருந்துச்சுல்ல? எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அடிக்கடி நிறைய வித்தியாசமான படங்கள் எல்லாம் உங்களுக்காக எடுத்துட்டு வரேன். அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் மறக்காம நீங்க நம்ம ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் இல்லை, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.